ஹலோ காய்ஸ், இது வெனஸ்டே மார்னிங். நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ் குழம்பு வைக்கலான்னு பார்த்தா எந்த தக்காளியுமே இல்லை. நான் வாங்கிட்டு வந்த எல்லா தக்காளியுமே பூச்சி வச்சிச்சு. வெளியே இருக்கும்போது நல்லா இருக்கு, பட் உள்ள பார்த்தோம்னா எல்லாமே புழு குட்டி குட்டியாக வச்சுட்டு இல்லைன்னா நான் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் மாதிரி வருது. அதனால எல்லா தக்காளியும் தூக்கி போட்டு நீங்கள் ட்ரையாக பொரியல் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ கோஸ் பொரியல் யாராருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக எங்கள் ஒரு கமெண்ட் செக்ஷனுக்கு வந்துருங்க. கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கோஸ் பொரியல் பிடிக்காத போகிறதுக்கு காரணம் அதோட ஸ்மெல்லு தான். அது போகணும் அப்படின்னா அது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம்ஸ்ன்றது ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வேணால் ஹாட் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சிடணும். இது 2 மட்டும் தான் அதுக்கு சீக்ரெட்டு. நீங்கள் வேணால் எக்கு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பிடிக்காதவங்க கூட. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு வெங்காயம் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தண்ணியோடு சேர்த்து மூடி விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் கோஸ்பூ அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.